சூளகிரி கிராமத்துக்கு அருகாமையில இருந்த 15 அடி நீள மலைப்பாம்பு பிடிச்ச கிராம மக்கள் பத்திரமா வனப்பகுதியில விடுவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த கரகானப்பள்ளி அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில விவசாயிகள் ஆடு மாடுகளை மேய்த்து வந்ததாகவும் திடீரென கால்நடைகள் மிரண்டு ஓடிய நிலையில அங்க போய் பார்த்தப்போ பல அடி நீள மலைப்பாம்பு இருந்ததும் தெரிய வந்திருக்கு. பின்னாடி கிராம மக்கள் உதவியோட அந்த 15 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு லாவகமா பிடிக்கப்பட்டிருக்கு. வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் நீண்ட நேரமா அவங்க வராததால கிராம மக்களே பத்திரமா அந்த மலைப்பாம்பை மேலுமலை அடர் வனப்பகுதியில விட்டிருக்காங்க. இப்படி விவசாய நிலத்துல 15 அடி நீளம் மலைப்பாம்பு வந்ததால அப்பகுதியில பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்கு. சார், நான் சூளகிரியை சேர்ந்தவன். என்னோடய பேர் செல்வராஜன் சொல்லிட்டுங்க. நான் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கிறேன் சார். இந்த சூளகிரி தாலுக் ஹெட் குவார்ட்டர் இருக்குது சார். தமிழகத்திலேயே வளர்ந்து வரும் நகரமாக இருக்குங்க. தமிழக அரசு இந்த சூளகிரிக்கு 3வது சிப்காட்டு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது சிப்காட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அது எந்த நேரத்தில் வரும். இந்த ஊரில் ஒரு பொழுதுபோக்கு அம்சமான நிறைஞ்ச ஒரு இடமே எங்கேயுமே இல்லைங்க சார். சிறுவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி ஒரு வாக்கிங் போகிற நடைமேடையும் எங்கேயுமே இல்லைங்க. இந்த ஏரியானது கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேலே பரப்பளவு கொண்ட ஏரி சார். இங்கே இந்த அரசாங்கம் ஒரு போட் ஹவுஸ் பசங்களுக்கு சிறுவர் பூங்கா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியை சுற்றியும் நடைமேடை அமைச்சு வாக்கிங் போடுறதுக்காக ஒரு செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் சார்.